வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். அறிவியல் மற்றும் புதுமையாக்கத் துறையில் உலக தலைமை என்பதை இந்தியா மறுவரை செய்து வருவதாகவும், மிகுந்த நம்பிக்கையுடன் சுயசார்பை நோக்கி வளர்ந்து வரும் இந்தியாவினால் தற்போது உலகமே ஊக்கம் பெறுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று ஆங்கில நாளேடு ஒன்றில் எழுதிய கட்டுரையை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியுள்ளார். ஆரிய சமாஜத்தின் 150 ஆண்டுகள் மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் 200வது பிறந்த நாளையொட்டி ஆரிய சமாஜம் ஏற்பாடு செய்துள்ள ஞானஜோதி திருவிழாவின் ஒரு பகுதியாக புதுடெல்லியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியத்துவம் குறித்து அச்சமின்றி பேசும் வலுவான அமைப்பு ஆரிய சமாஜ் என்றும், விடுதலை போராட்டத்தில் ஆரிய சமாஜத்தின் பங்கு பணிகளுக்கு அரசியல் காரணங்களை முன்னிட்டே உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் பிரதமர் கூறினார். முன்னேறிய இந்தியா எனும் கனவை நிறைவேற்றும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தேச முன்னேற்ற பணிகளுக்கு தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின விழாவில் பெரும் எண்ணிக்கையிலான மக்களிடையே உரையாற்றிய அவர், மதம், மொழி, இனம் உள்ளிட்ட எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்ட வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பில் பெருமளவில் சாதனை படைத்திருப்பதாக கூறினார். முன்னதாக ஏக்தா நகரில் உள்ள சர்தார் பட்டேலின் பிரம்மாண்டமான ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் கூடியிருந்த அனைவருக்கும் அவர் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து தேசிய ஒற்றுமை தின அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார். புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி செய்து வைத்தார். காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேசிய ஒற்றுமை தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.